இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் ஒரு பொருளினுடைய டக்டைலிட்டி, மேலியபிலிட்டி, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கண்டிப்பாக ஒரு பொருளை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா கிறிஸ்டல் ஓரியன்டாக அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து எக்ஸாம்பிள் மைல்டு ஸ்டீலாக இருக்கலாம், எல்லாம் அலுமினியம் இருக்கலாம். அது ஒரு சின்ன துண்டை நீங்கள் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த துண்டில் ஒரு பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்கன்னா அதான் கிறிஸ்டல் இல்லைங்களா? அந்த கிறிஸ்டலை அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்டலில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், ஆட்டம்ஸ், மாலிகல்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸு, அது அது அதில் அந்த ஆட்டம்ஸுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் ஓரியன்டேஷனில் உள்ள ஆங்கிள், அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் ஒரு பொருளினுடைய டக்டைலிட்டி கூட இருக்கிறது குறையா இருக்கிறது, மேலியபிலிட்டி கூட இருக்கிறது குறையா இருக்கிறது, மெல்ட்டிங் பாயிண்ட் கூட இருக்கிறது குறையா இருக்கிறது, பாயிலிங் பாயிண்ட் கூட இருக்கிறது குறையா இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த ஆட்டமினுடைய ஸ்ட்ரக்சர், உள்ளுக்குள்ள உள்ள கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் மாறுபாடுகள் ஏற்படுத்தும் போது உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் இதை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஏன் மாற்றணும், இதில் வந்து உள்ள விஷயங்களை ஏன் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே காம்போசிட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய காம்போசிட் மெட்டீரியல்ஸ் வருது. அப்போ காம்போசிட் மெட்டீரியல்ஸ் வருது அப்படின்னா ஒரு புது பொருளை உருவாக்குறாங்க. அந்த புது பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளான ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸை, அதாவது உள்ளுக்குள்ளே உள்ள கிறிஸ்டலில் உள்ள இன்டர்மீடியேட் அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் போது நமக்கு தேவையான அளவில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் கிறிஸ்டலோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லணும் என்னென்னா டக்டைலிட்டி, மேலியபிலிட்டி அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்டடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நம்ம கிறிஸ்டல் ஸ்டடி ஸ்டடியை படிக்கிறோங்கிறத சொல்லணும். தேங்க்யூ.